சார், வாழ்க்கையில் எது வெற்றி? நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சினுக்கிறோம். நல்லா படிக்கணும், அமெரிக்கா போகணும், செட்டில் ஆகிடணும். இல்லை நல்லா படிக்கணும், பெரிய ஜாபில் இருக்கணும், வீடு வாங்கணும், செட்டில் ஆகிடணும். இல்லை நல்ல வேலையில் இருக்கணும், பொசிஷனில் இருக்கணும், செட்டில் ஆகிடணும். இதுதான் வாழ்க்கையோட வெற்றின்னு நினைக்கிறோம். ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையின் வெற்றி எது தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் எங்கள் அப்பா அம்மா மாதிரி வரணும் சார்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது என்றார். அப்பா மேலேயே கேஸ் போடுறவன் இல்லை. எங்கள் அப்பா மாதிரி ஆகணும்னு எந்த குழந்தை நினைக்குதோ அந்த அப்பா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார். அப்போ அந்த வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்னா குடும்பம் ஜெயிக்க வேண்டும். அப்போ குடும்பம் ஜெயிக்கணும். குடும்பம்னா என்ன சார்? திருமணத்தில் தான் ஆரம்பிப்போம் இல்லை? சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான். அவன் விதி விடுங்க. இப்போ திருமணம்ன்றது, குடும்பத்துக்கு திருமணம்ன்றது எப்படி ஒரு காலத்தில் எப்படி ஆச்சு? உறவுக்குள்ளேயே ஆச்சு. குழந்தை பிறக்கும் போதே சொல்லுவாங்க இந்த குழந்தை என் பையனுக்கு கொடுன்னு, அப்படியே மெயின்டைன் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிச்சு. எப்படி? இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்து நம்ம கூட சொல்லுவோம்ல, கல்யாண புரோக்கர்னு அவர் என்ன பண்ணுவார் சார்? இருக்கிறதுலையே 5 ஜாதகம் கையில் வச்சுனுப்பான். அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கட்டு போயிடுவான். அது அவங்க பேசுறதுக்கெல்லாம் அவங்ககிட்ட தான் சார் கற்றுக்கணும். பொண்ணு ரொம்ப அடக்கம் சார், பொண்ணு ரொம்ப அடக்கம்னுவான். எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான். சிலது 1 வாரம் இருக்கும், சிலது 3 வாரம் இருக்கும். எல்லாம் அப்படிதான். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, குடும்பம் அறிவுபூர்வமாக நடத்த வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது. நம்ம நிறைய மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? அறிவை கீழே பண்ணிவிட்டு உணர்ச்சியை மேலே போகிறோம், அவ்வளோதான். உண்மையிலேயே அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்டு எல்லாருமே வெற்றி அடைவான். உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான். வீணாக கலவரம் வீட்டில். டென்ஷன் ஆகக்கூடாது சார். அறிவை யூஸ் பண்ண எல்லாமே படிச்சிருக்கோம், விஷயம் தெரியும் சார். 2 மாதமாக இஎம்ஐ கட்டல சார், ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். ஒய்ஃபுக்கிட்ட அவள் கவலைப்பட போகிறாளே நம்ம சொல்லலை. ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்னை ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறீங்களா இல்லையானா அப்படியே ஏறம் பார்த்துக்கிறீங்களா? ஏறக்கூடாது. நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஆமாங்க, 3 மாதத்துக்கு முன்னால் பூனாவில் ஒரு பொண்ணு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குது, தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன இது துபாய் கூட்டின்னு போங்கன்னு. அவனை டென்ஷன் ஆகி நம்ம துட்டில் கொண்டு வேணுங்கிறான். மூக்குலேயே ஒரு பஞ்சு விட்டுக்குது சார். உண்மையிலே சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார், செத்துட்டான். அது படிச்சிருக்கோம், நம்பகம் வருது. ஊட்டின்னு கேட்குறான். அது பரவாயில்லைங்க. சென்னையில் வேசர்பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு வீட்டு அம்மா போய் 6000 வாங்கி வந்துக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அதில் ஷேர் கேட்டுருக்கான். கத்தியத்து குட்டிச்சு. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது. இத்தனையும் அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் யாராக இருந்தாண்ணா அதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால் என்ன பண்ணோம்? உணர்ச்சி பூர்வமாக இல்லை, அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு நம்ம மூக்கிய ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக கூட்டின்னு போகிறோமா சொல்லணும். இந்த அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்டுங்களை வீட்டில் சண்டை அவங்க 2 பேரால் தான் வரும் இல்லை? எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கணும் சார். எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்கும். உடனே நம்ம என்ன நினைப்போம்? அம்மான்னு நினைப்போம். உணர்ச்சி, அறிவு. நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது, அம்மாக்கும் சோறு கிடைக்காது. அதனால் உஷாராக இருக்கணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா? விடுமா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்குது சார். எப்போவுமே சார் உணர்ச்சி வசப்பட்டால் ஃபெயிலியர் சார். வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார். நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்ட்டில் கை வைக்கிறா, ஷாக் அடிக்குது. உடனே போய் தொடுவீங்களா? உங்களுக்கு ஷாக் அடிக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு விறகு கட்டை எடுத்து, அதான் ட்ரீட்மெண்ட்டு. விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும். அப்போ தான் ஷாக்லேருந்து வெளில வரும்.
அடித்த மாதிரியும் ஆச்சு, காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு. அறிவை யூஸ் பண்ண வேணாமாங்க? அறிவு எதுக்கு இருக்குது? அறிவை யூஸ் பண்ண வேணும். எதுவாக இருந்தாலும் சரி சார், குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கை அந்த மாதிரி தான், குடும்பம் அந்த மாதிரி தான். 40 ஆம்பளைங்க ஒரே அறையில் 10 வருஷம் ஒத்துமையாக இருக்கான். ஆனால் 2 லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு, ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா, அதை நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். அத்தை, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? அம்மா, நீ என் பெரிய பொண்ணுமா, எல்லாம் ஒரே வாரம் தான். அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது. எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா நீ கூட மாறிட்ட, அவள் எது சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுற. இல்லைம்மா, மனைவி சொல்லே மந்திரம்னு படிச்சிருக்கேன்னு, அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். உண்மையிலே சார், படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸாம் சார், இல்லை ஒரே நாள், கடைசியில் எக்ஸாம். சிஓக்கு தெரியும், அவங்களுக்கு சிலபஸ் இருக்குது இல்லை. சிலபஸை விட்டுட்டு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் வாழ்க்கையில் ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம், சிலபஸ் கிடையாது, சாய்ஸும் கிடையாது, செத்தம் சார். 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறோம். ஒய்ஃப் வந்து கேட்குது, எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு. அவள் என்ன கேட்க வந்தா, எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா. நான் பெரிய சண்டை ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டான். சாயங்காலம் வந்தால் அம்மா வந்து ஹாலு எஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். முடியுமா? நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்வரில் உட்காந்துக்கிறார் அவர் பையன். ஆமாங்க, அவங்களாம் லேடிஸ் சில வாட்டி ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க சார். இந்த ஒளிவு மறைவே கிடையாது. இப்போ சொல்கிறேங்க, உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, மூஞ்சி எதிர்க்க சொல்கிறான். சார், நம்ம என்னைக்காவது ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்குமா உன் சின்ன தங்கச்சியை பிடிக்கணும்? நியாயம் வேணும், ஒரு நியாயம் வேணும்ல. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எது உண்மையிலேயே நல்ல குடும்பம் தெரியுமா சார்? ஒரு அம்மா காஃபி, அந்த பேப்பர் படிச்சுன்னு இருக்கான், காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்குது, வச்சுட்டு அது சமையல் ரூம் போகுது. இவன் பேப்பர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தான். அவன் பொண்ணு ஒரு 10 வயசு கிடுகிடுன்னு வந்து அந்த சென்டர் டேபிள் 8 வச்சு காஃபி கொட்டிடுச்சு. இது சீனு. காஃபி கொட்டின உடனே அந்த பொண்ணு பயந்துடுச்சு, டாடி சாரி டாடி சாரி டாடின்னு. அப்பா பேப்பரை முடிச்சுட்டுமா, காஃபி போட்டோம்மா, அடிபட்டுதா பாரு முட்டியில், சென்டர் டேபிள் இடிச்சிங்க, முட்டியில் அடிபட்டுதுன்னா அம்மா வரா, என்னங்க குழந்தை அடிபட்டுச்சு, காஃபி போட்டுச்சு. அம்மா சொல்கிறா, எல்லாம் என் தப்புங்க, நான் காஃபி வச்சுட்டு குடிக்கிற வரையும் இருந்துட்டு போயிருக்கணும். இது குடும்பம். இந்த பொண்ணு இடித்த உடனே எனக்குன்னு வந்து சேர்த்திய குரங்கு அப்படின்னு இவன் திட்டினா அது பொண்ணு சொல்லும், உன் பொண்ணு தானே நான் குரங்கு தான். இவ வருவா, உனக்கு அறிவு இருக்கா, எனக்கு அறிவு சார். உண்மையிலேயே ஒரு முகமது நபிகள் சொல்கிறார் அழகா, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நண்பர்களாக இருக்க வேண்டும். எப்படி? உன் இடது கையை சுத்தம் செய்வதற்கு வலது கையிலிருந்து தண்ணீர் எடுப்பது போலவும், வலது கையை சுத்தம் செய்வதற்கு இடது கையிலே இருந்து தண்ணீர் போலவும் 2 கையிலும் எடுத்து முகத்தை துடைத்து, அந்த மாதிரி நட்பாக இருக்கணும். உண்மையிலேயே அப்படி தான் இருக்கணும். நம்ம 1000 சொல்கிறோம் சார், அப்ராடில் குடும்ப நிலைகள்லாம் சரியில்லை, இந்தியா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அங்கே இருக்கிறவங்களும் எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சார், அமெரிக்காவுக்கு போய் தங்கியிருக்கேன் நிறைய வாட்டி, அண்ணனுக்கும் தெரியும். அங்கெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறது எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான். சிரிச்சினே தேய்க்கிறானுங்க சார். இன்னும் சரி தேய்ச்சினே ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், எனிமோர் வெசல் டார்லிங் அப்படின்னா அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைகிறான். ஆனால் ஒன்றுங்க, அவ்வளோ பண்ண பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள். அதே மாதிரி ஹாலில் வந்து அவனுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள்.
ஒரு நல்ல விஷயம். நான் கூடங்க அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே நண்பர்களாக இருப்போம், நம்மளும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என் ஒய்ஃபுக்கிட்ட அடுத்த நாள் காஃபி கேட்டேன். ஏற்றுன்னு வந்து கொடுத்தா. தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூன்னு முடிஞ்சு போச்சு. அவள் சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்று அழுகுறான். அவள் ஏன்னா 20 வருஷம் நான் சொன்னதே இல்லை, இவன் திடீர்னு சொல்கிறானேன்ற பயத்தில் அழுகுறான். அதுவும் இல்லாமல் ஐ லவ் யூன்னு அவ்வளோ சொன்னதை அவள் நம்பலை. அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா, நான் வேற யாருக்கோ சொல்கிறதுக்கு இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சின்னு அழுகுறான். சார், எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ அந்த குடும்பம் வெற்றி பெறும். ஒரு வியாபாரி அவனுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் மகாலட்சுமியை தவிர வேறு எதையும் கும்பிட மாட்டான். மகாலட்சுமியை கும்பிட்டு நிறைய பணம் சேர்த்துட்டான். திடீர்னு கனவுல மகாலட்சுமி வந்து, சாரி இனிமேல் நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன் ஜாதகப்படி நான் வெளில போயிடணும், உனக்கு பிரச்சனை பண பிரச்சனை வரும் அப்படின்னோடனே உனக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேளு. இவன் கனவுலேயே மகாலட்சுமிகிட்ட ஒரு கேள்வி கேட்டான். ஒன்றும் வேணாமா, பணம் இருக்கிற பணத்தை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன், ஒன்றே ஒன்று, என் குடும்பம் என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணும், சண்டை வரக்கூடாது, அது போதும்னா. மகாலட்சுமி சிரிச்சாலாம், நீ புத்திசாலிடா, என்னை போக விடாமல் தடுத்துட்ட. எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன், என் குடும்பம் நான். இதை சொல்லியாவது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். எல்லாமே சரி. சரி, ஒருவர் மீது ஒருவருக்கு மரியாதை கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ அப்படி இல்லை. ஏதாவது சொன்னால் கூட சொல்லணும், வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு. இது ஒய்ஃபுங்களுக்கு தான். நான் சொல்லிக்கிறேன் அதான் சொல்லக்கூடாது, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். சார், ஒன்றே ஒன்று, குடும்பம் குவைட்டாக போகணுமா, நேராக ஒழுங்காக சீராக மகிழ்ச்சியாக, ஒன்றே ஒன்று, ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமம், எல்லாம் உண்டு, சமம்தான். சிலதெல்லாம் பெண்கள் செஞ்சால் அழகு, சிலதெல்லாம் ஆண்கள் செஞ்சால் அழகு இல்லை. இப்போ பரதநாட்டியம் இருக்குது சார், பெண்கள் ஆடுறாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும், லட்சுமிகரமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு, ஜொல்லு, கையில் மெகந்தி, பெரிய பின்னல், இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா பின்னல், நகைகள், கண்ணு ட்ரிம் பண்ணி இப்படின்னா பார்க்க கலையாக இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமாக. சில ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுவான், பார்த்துக்கிறீங்களா, பரிதாபமாக இருக்கும். ஏன்டா அப்பா, ஏன்னா ஷர்ட்டு இல்லை சார், ஷர்ட்டு கைட்டு போட்டு நகை மட்டும் போட்டுப்பாங்க, இங்கே வங்கி இங்கி போட்டு, அவனும் மெகந்தி வச்சுன்னு மீசையெல்லாம் எடுத்துட்டு புருவத்தை புயிச்சு அவனும் இப்படின்னு வச்சுக்கிற, பாவமே பயமாக இருக்கும். ஆணும் பெண்ணும் சமம், ஆனால் பரதநாட்டியம் பெண்களுக்கு அழகு, ஆண்களுக்கு பாவம். அதே மாதிரி இப்போ தவில் இருக்குது வச்சுங்க, அது ஆண்களுக்கு தான் கம்பீரம். சத்துக்கிட்டு இல்லாமல் வெறும் வேட்டி கட்டின்னு கையில் மோதிரம் போட்டு டிட்டுட்டேன்னா பார்க்கவே கம்பீரமாக இருக்கும். இப்போலாம் சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க, பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த அம்மா தவிலியே இந்த கிழி கிழிக்குது, அவங்க ஹஸ்பண்டு பாவம்னு. அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், அவரும் மேடையிலே சிங் பொண்ணுங்கிறார் சார். எல்லாமே ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் கூறக்கூடாது சார், அதான் உண்மை. இந்த சில ஆண்கள் புடவை கடைக்கு போய்ட்டு எல்லாம், அது அவங்களோட டிபார்ட்மெண்ட். நான் என் ஒய்ஃபு கூட புடவை கடைக்கு போனால் சைலண்ட்டாக நிற்பேன், அவங்க பேசிப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட டிபார்ட்மெண்ட், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க தான் கலை நுண்ணர்ச்சியோடு பார்ப்பாங்க, நம்ம விலைப்பட்டியல் மட்டும்தான் பார்ப்போம், நமக்கு அதெல்லாம் தெரியாது, உண்மையிலே தெரியாது. என்ன ஒன்று, அன்றைக்கி போய் நின்றுருந்தேன், என் ஒய்ஃபு நிறைய புடவை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த புடவை எடுத்து காமிக்கிற தம்பி நான் பண்ணிட்டாரு, மேடம் உங்களுக்கு ராமர் ப்ளூ தட்டா அப்படின்னாரு. எனக்கு ஷாக் அடித்தா மாதிரி இருந்தது. ஏன்னா ராமர் ப்ளூ இல்லைங்க, ராமர் கருப்பு. ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, உலக அழகியா கிளியோபாட்ரா முதல் கொண்டு கருப்பு தான். ஏன்னா கருப்பு தான் உண்மையிலே அழகு, கருப்பு. இவன் ராமர், நம்ம என்ன பண்ணிட்டோம் சார், என்டிஆரை கிருஷ்ணனை நடிக்க வச்சு ப்ளூ பெயிண்ட் அடித்ததுனால ராமர் ப்ளூன்னே ஆகிட்டோம், ராமர் கருப்பு. இவன் என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாப்புல,
ராமர் ப்ளூ காட்டுமான்னு. எனக்கு நம்ம கொஞ்சம் தமிழ் படித்தோமா, உடனே சும்மா சும்மா இருக்காதா தம்பி, பிக்குன்னா வில்லு, அதை போய் ராமர் ப்ளூ சொல்லாத. ஏன் சார், ராமர் ப்ளூ இல்லை, உனக்கு தெரியுமாங்க, உங்களுக்கு தெரியுமாண்ணா, நான் படிச்சிருக்கேன். என்ன இப்போ அதுக்கு அப்படின்னா, நான் உடனே ராமாயணத்தில் வை யோன் வெளி தன்மை எனக்கு அவன் சொன்னான், நிறுத்து சார், எனக்குன்னா சம்பளம் கம்பரா தராரு, ஓனர் தராரு, அவர் என்ன பேர் சொல்கிறாரோ அதுதான் சொல்லுவேன், அவ்வளோதான். அதனால் அவங்க சப்ஜெக்டில் நம்ம போகக்கூடாது. நமக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுன்னா அவங்களும் சும்மா இருக்கணும். யார்? மனைவிமார்கள். சார் உரிமை தொகை 1000 ரூபாய் உண்டுன்னு சொன்னாங்களா? யார் யாருக்கு இல்லைன்னு சொன்னாங்களா? நான் படித்த உடனே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இல்லைன்னு. சொந்த வீடு 2 இருக்குது, கார் இருக்குது, அவங்க சொல்கிற எதுலேயுமே நம்ம வரமாட்டோம். என் ஒய்ஃபு சொல்கிறா வரும், எல்லாருக்கும் வருது. நான் சொன்னேன் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு. அவங்க என்ன, அவங்க தலைப்பு மட்டும் பார்க்குறாங்க, மகளிருக்கு 1000, ஆனால் எனக்கு இருக்குதுன்னு நினச்சின்னு உள்ளே போய் படிக்கிறதில்ல. நிறைய பெண்கள் நியூஸ் பேப்பரே படிக்கிறதில்ல. என்னென்ன திருப்பி சொல்கிற, இவன் என்ன சொல்கிறாங்க, பக்கத்துக்கிட்ட ஆண்டாளக்க ஹஸ்பண்டு சொன்னார் எனக்கு உண்டுன்னு. அதாவது இந்த ஒய்ஃபுங்கிட்ட என்ன பிரச்சனைனா, நம்ம பேச்சு தவிர இந்தியாவில் யார் பேசுகிறாலும் நம்ப வைப்பல. அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டாளுன்றது வாடகை வீட்டில் இருக்குது, அவங்க ஹஸ்பண்டு பிளம்பரு. அவரு சொல்லியிருக்காரு, சொல்கிறவரை ஏதோ மகிழ்ச்சிக்காக உங்களுக்கும் வரோன்னு சொல்லிட்டு போயிட்டார். சார் வலுக்கட்டாயமாக தரன்னு கையை பிடிச்சின்னு பேங்க் எடுத்து போயாச்சு. இதில் வேறு கவர்மெண்ட்டு தனியாக அக்கௌண்ட் இருக்கணும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்கண்ணா, ஏன்னா அந்த 1000 நம்ம பிடிங்குவோமா. அக்கௌண்ட் ஆரம்பித்தேன் சார், இவங்க நம்பினாங்க, வேறு வழி இல்லை, நம்பி அக்கௌண்ட் ஆரம்பித்து முதல் மாதம் எல்லாருக்கும் வந்தது, என் ஒய்ஃபுக்கு வரல. என்னங்க வரலன்னுச்சு, எஸ்எம்எஸ் வரும்னு. திடீர்னு காலையில் எஸ்எம்எஸ்ங்க இருந்துச்சு, பார்த்தா அந்த பேங்க்கு வேறு பில்டிங்க்கு மாறின மெசேஜ், 1000 வரல. அதாவது ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது, அவ்வளோதான் ரொம்ப முக்கியம். சிக்கனம் ஒரு குடும்ப வெற்றி. சில ஆண்களுக்கு அது தெரியறதில்லை, சில பெண்களுக்கு அது தெரியறதில்லை. ஆண்கள் இல்லை உண்மையிலேயே ஆண்கள் உண்மையிலேயே சிக்கணும் சார். பெண்கள் என்ன சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் கூட்டு வச்சு அது தீர்ற வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சா சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே கூட்டுங்க சுட வச்சு என்ன அதே கூட்டுனா, தக்காளி என்ன விலை விற்கிது தெரியுமா? நமக்கே சொல்வது தக்காளி. நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கும், 3 பேருக்கு எவ்வளோ கூட்டு தேவைன்றது தெரியல உனக்கு. 40 பேருக்கு வச்சுட்டு அதையே 4 நாளாக போட்டு இருக்கிறேன். சிக்கனன்றது எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தான் சமைக்கிறது, அது அவங்களுக்கு தெரியாது. சில ஆண்களுக்கு சிக்கனம் தெரியாது, செலவு பண்ணுறதுக்காகவே கடன் வாங்குவான், அதுவும் தப்பு. இதில் ஆண்கள் பாவம். நமக்கு என்னங்க தேவை? ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, இல்லை ஒரு வேட்டி. நம்ம என்ன ஒவ்வொரு விழாக்கம் எடுக்கிறோமா? ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான் சார். பெண்கள் ஒரு மிடில் கிளாஸ் லேடிஸாக இருந்தால் கூட பாருங்கள், பர்ஸே 3 வச்சுருப்பாங்க சார். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு 1, ரிசப்ஷன் மாதிரி போகிறதுக்கு 1, மளிகை கடைக்கு போகிறதுக்கு 3 பர்ஸ் இருக்கும். ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது, ஒரே பர்ஸு தான், கிழிஞ்சிருக்கும். அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு வச்சுருப்பாங்க, பர்ஸும் தொலையாது. செருப்பு பாருங்கள், லேடிஸ் சாதாரண மிடில் கிளாஸ் லேடிஸாக இருந்தாலும் 3 செருப்பு வச்சுருப்பாங்க, சாதா போட்டுக்கிறதுக்கு வெளியே போட்டுக்கிறதுக்கு. அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி கிடையாது. நமக்கு ராஷ்டிரபதி பவனாக இருந்தாலும் சரி, லாண்ட்ரி கடையாக இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு தான். ஒன்றும் இல்லை, இவங்க பெண்கள் எல்லாம் 33% கேட்குறாங்க, பரவாயில்ல கேட்கட்டும். ஆனால் ஒன்று நம்ம வீட்டு பீரோவில் நம்மளுக்கு எத்தனை சதவீதம் சார்? இது ஒன்றும் கிடையாது. மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு புடவை, 2வது தட்டு ஃபுல்லாக வெளியே போயிட்டு வர புடவை, 3வது தட்டில் பையன் ட்ரெஸ்ஸு, 4வது தட்டில் அது கீழே நம்ம வச்சுருக்கிற 2 ப்ளூ ஷர்ட்டு பேண்ட்டு. என் பையன் ஓடி என் சட்டு மேலே காலை வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான். என் சட்டெல்லாம் கிருஷ்ணங்குரல் மாதிரி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிரச்சனையை ஒன்று குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா? இது இந்த 30s 40s இருக்கிற குடும்பக்காரங்களுக்கு சொல்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுமான்னா ஒன்றும் இல்லை. நமக்கு ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள, அதை வெளியில் சொல்ல வேண்டாம். நம்ம பிரச்சனையை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். பெத்த அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது நமக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்போ தான் அந்த பிரச்சனை தீரும். இல்லைன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே ஜட்ஜ் ஆகிடுவோம்.
நியாயம் சொல்லுவாப்புல. ஐயா மன்னிக்கணும் சார். அதாவது எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை வர்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் டூர்லேயே இருக்கேன் சரியா. நான் என் ட்ரெஸ்ஸை அடுத்த டூருக்கு போகிறதுக்கு என் ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது சில வாட்டி அநியாயம் பண்ணுவேன். காலையில் வருவேன், சாயங்காலம் புறப்படுவேன், காலையில் வருவேன், சாயங்காலம் அந்த மாதிரி. என் ஒய்ஃபுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு துவைக்க போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வரீங்க. ஒரே சண்டை. ஒரு நாள் சண்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் மாதத்துக்கு 1-2 போனால் போதும், அது அந்தமா எல்லாம் பேசினே இருந்தால் எங்கள் மாமா வந்துட்டார். வந்தவர் ஏதோ சண்டைன்னு தெரியுது, காப்சிப்புன்னு இருக்கணும். அவரே ஜட்ஜ் ஆகிட்டார். அம்மா என்ன பிரச்சனை கேட்டோம்மா, வந்தியா காபி குடிச்சியா போயிடணும், என்ன பிரச்சனை அப்படின்னாரு. உடனே நான் ஒன்றும் நம்ம உட்காருங்கன்னு சொல்ல, என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். இவர் தீர்த்து வைக்கிறார். இவரே ஓய்வு தொல்லை தாங்காம தான் வீடு கூட வந்து நிற்கிறார். தீர்த்து வைக்க என் ஒய்ஃபு, மாமா வீட்டிலே இருக்க மாட்டாரு, போயின்னு வந்து எல்லா வேலையும் நான் பார்த்துன்னுக்கிறேன்னு சொல்லிச்சு. அதுக்கு இருந்தாலுங்க ஒரு நீதிபதினா ரெண்டாவது சைடும் கேட்கணும்ல. ஒன்றும் இல்லை, இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட்டு. டேய் நீ ஒன்று செய்ய, ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், என்ன மாமாண்ணே, நீ போகிற இடம்லாம் அவளையும் இட்டு போயிட அப்படின்னாரு. அதுக்கு என் ஒய்ஃப் அவரை கேட்டுச்சு, ஏங்க புத்தி இருக்குது, யாரை எங்கள் மாமாவை புத்தி இருக்குதா, அவர் தான் நாடோடி மாதிரி ஓடுறாருல, என்னையும் கூட நாடோடி மாதிரி ஓட சொல்கிறீங்களா அப்படின்னு போய் உள்ளே போய்ட்டு கதவு டமால்னு சாத்தலாம். நான் தேவையா உனக்கு உள்ள யாராவது வந்து கூப்பிட்டாங்களா, எதுக்கு தப்பாக பண்ணிடு. மற்றவர் எல்லாமே அப்படி தான். ஒருவருக்கு குறை இருக்கும், அதை நமக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட வச்சுக்கணும், கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த ஆண்கள் பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா, ஒரு குடும்பத்தில் எல்லாத்திற்கும் மனைவியை கிண்டல் பண்ணுறது, அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. கிண்டல்லாம் ஜாலிக்கு தான். அவங்க அப்போ சிரிப்பாங்க சார், அப்போ சிரிப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுனதை உள்ளே அப்படியே பத்திரமாக வச்சுருப்பாங்க. எப்போ தெரியுமா வெளில விடுவாங்க, 60 வயசில் பிபி வந்து நம்ம ரூமில் உட்காந்துக்கிறோம் பாரு, அப்போ வெளில விடுவாங்க. ஒன்றுனா அது பொங்கி வரும். இந்தா அன்னைக்கு கிண்டல் பண்ணவே கூடாது. அதே மாதிரி கணவனுக்கு மனைவி கிண்டல் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி பசங்க முன்னாடி. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லக்கூடாது. உங்கள் அம்மா, சில ஆம்பளைங்க சொல்கிறாரு சார், உங்கள் அம்மாவா மக்கு +2 6 வருஷம் படித்தா அப்படின்னுவான். அது குழந்தைக்கு தேவையில்லை. திடீர்னு என் பையன் என்னை வந்து கேட்டால், உண்மையிலே நீ டம்மி பீஸு பாடினா எப்படா தெரியும், எனக்கு கரெக்டாக சொல்கிறான்னு எப்படா தெரியும், அம்மா தான் சொல்லிச்சு அப்படின்னா சொல்லி அனுப்பிச்சிக்கிறான். ஒருவர் மற்றவருடைய இது என்ன கணவன் மட்டும்தான் புகழ் பெறணும் அப்படிலாம் கிடையாதுங்க. யார் திறமை, கணவன் மனைவி யார் திறமை இருந்தாலும் மற்றவர் ஆதரிக்க வேண்டும், அவங்கள கை தூக்கி விட வேண்டும், அவங்கள பாராட்டணும், அதுதான் முக்கியம். அப்போ தாங்க உண்மை. சார் இன்னைக்கு இந்த ஜவாது மலையிலேருந்து ஒரு நீதிபதி வந்தாங்க இல்லையா, அவங்க நீதிபதி தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து தான் மேலே வரணுன்றது ஒரு எண்ணம் இருக்குது, வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு பெரிய தூண் எது தெரியுமா, அவங்க இந்த அம்மாவுடைய கணவனும் மாமியாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா அப்பா கூட இல்லை. ஏன் தெரியுமா, அம்மா அப்பா என்னங்க நம்ம பொண்ணு மேலே வரட்டும் தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு மாமியார் அந்த மாதிரி நினைக்க முடியுமாங்க, இல்லை, பெரிய விஷயம். அந்த கணவன் குழந்தை பிறந்து 2வது நாள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி காரை செட் பண்ணி, அவன் புருஷன் தன் மனைவியை உயரத்துக்கு கூட்டி போடும் என்று நினைத்தவன். நான் பார்த்துருக்கேங்க, ஒரு 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 பெரிய கர்நாடக பாடகி நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போனேன் அன்றைக்கி, அவங்களுக்கு ஈவினிங் கச்சேரி. அவர் பதில் சொல்கிறார் எனக்கு, ஒன் சார் கச்சேரி இன்றைக்கி அம்மா பேச மாட்டாங்க, அவ்வளோவா சைலண்ட்டாக இருப்பாங்க, அந்தம்மா அமைதியாக இருக்காங்க. ஏன்னா கச்சேரிக்கு மைண்டில் ரெடி ஆகுறாங்க. பெரிய கர்நாடக பாடகி சார். பக்கவாதியக்காரங்களுக்கு இவரே ஃபோன் பண்ணுறாரு சார். அவர் ரொம்ப படித்தவர், ரொம்ப படித்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி வந்திருக்காரு ஓய்வுக்காக. அவர் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, இந்தம்மா அமைதியாக உட்காந்துது. நம்ம எதாவது சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணாரு சார், நீங்கள் பக்கவாதிக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணார். சார் கொஞ்சம் இங்கேயே இருங்க, நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு வெளில போனார். 15 நிமிஷத்தை வச்சு வெளில வந்தார். வந்துட்டு சார் நம்ப மாட்டீங்க, வந்துட்டு இவர் எங்கே போயிருக்காரு தெரியுமா, அந்த அம்மா எந்த சபாவில் பாட போதோ அந்த சபாவுக்கு போய் அந்த பேக்ட்ராப்பெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி
எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு காமிக்கிறாங்க, இதான் பேக் ட்ராப்பு, இதான் கலரு, இதுக்கு ஏற்ற மாதிரி புடவை சூஸ் பண்ணு. அவன் மனுஷன் கணவன் தன் மனைவி உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று எந்த கணவன் நினைக்கிறானோ அந்த குடும்பம் உயரும். நிறைய பேருங்க, நான் சொல்கிறேனே, வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்லணும். எங்கள் அம்மா கூட எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் வளரும்போது நீ தாத்தா மாதிரியே இருக்கணும், எங்கள் அப்பா மாதிரியே நான் சொல்ல, நீ தாத்தா மாதிரியே வரணும்னு. நான் சொன்னேன், சத்தியமாக முடியாது, எங்கள் தாத்தா மாதிரியெலாம் வரவே முடியாதுங்க வாழ்க்கையில். அவருக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனை வேறு வேலை செஞ்சுக்கிறாரு, டெலிவரி கரெக்டாக இருக்கு. எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவாருங்க. அநியாயம், நல்ல மனுஷன், அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுவாங்க? இப்போ அது தாத்தா காலம். ஏன் தாத்தா காலம்னு சொல்கிறோம்? அப்போல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருந்தானுங்க, இப்போ நம்ம தான் இருக்கோம். எங்கள் தாத்தா யார் சொன்னாலும் நம்பிடுவார். நம்ப மாட்டீங்க, எங்கள் தாத்தாவை ஒருத்தன் உங்களுக்கு இந்திரா காந்தியை காமிக்கிறேன்னு வடக்கை இட்டு போய் ஒரு மார்வாடிக்கிட்ட எங்கள் தாத்தாவையே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அந்த மார்வாடி கடையில் 6 மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கின்னு வந்த தாத்தா சும்மா இல்லாமல் தன்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னு கூட தெரியல சார். எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே நிற்கிறாரு. அவர் என்னங்க பண்ணுறது? இந்த உலகத்துலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு. எங்கள் தாத்தா அதை ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார். ரொம்ப கஷ்டம் ஆடிக்கிறேன். நீ என்ன ரூஃப் எடுக்கிறியா, நான் இதில் வச்சு நைட்டு வச்சு அதான் எம் மூவினா அவருன்னு மூவ்னா கஷ்டம் சார். நம்ம குழந்தைங்க சார், ஒரு காலத்தில் குழந்தைங்க வளர்ப்புன்றது ஒரு குடும்பத்துடைய பெரிய வெற்றி. அதில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 10 குழந்தை 12 குழந்தைன்னு. சில அப்பா அவங்கள கேளுங்களேன், அந்த காலத்தில் உனக்கு எவ்வளோ குழந்தையா? 13, 2 தவறிடுச்சு, 11 கணக்கு போடுவோம் சார். நமக்கு எத்தனை தெரியவே தெரியாது. ஒரு பெரிய குடும்பமாக ஒன்று இருக்கும். ஏதாவது குழந்தை தொலைஞ்சு போட கூட தெரியாதுங்க. நைட்டு பாயில் ஒன்று குறையும், எங்கடா சின்ன பையனை காணோம் அப்படின்வாங்க. அப்போ தான் தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒத்த குழந்தை ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து 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 பார்த்து. அதனால என்ன ஆயிடுச்சு, 10 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒருத்த இன்ஜினியர் ஆனா, ஒருத்த டாக்டர் ஆனா, ஒருத்த கிளர்க் ஆனா, அந்த மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒத்த குழந்தை. அதனால் எல்லாம் டாக்டர் ஆகணும், எல்லாம் இன்ஜினியர் ஆகணும். முடியாது. எல்லாம் 100 மார்க் எப்படி சார் வாங்க முடியும்? நம்ம வாங்கினோமா? நம்ம 35 வாங்கி பாஸ் பண்ணோம். நம்ம குழந்தை 65 வாங்கணும், அதுவே ஜாஸ்தி. நம்ம ஜீன் தானே இருக்கோம் உள்ள, அதுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா ஜீன் வரும்? சும்மா அதுகளை போட்டு கஷ்டப்பட்டு சார். இது போட்டி உலகம் சார், போட்டி ஜாஸ்தியாகிடுச்சு. ஒரு காலத்தில் 100க்கு 100 வாங்கினா பெரிய விஷயம். இப்போ 100க்கு 100 வாங்குகிறோம், பார்த்தா 300 பேர் வாங்கியிருக்கான். என்ன பண்ணுறது? காம்படிஷன் ஜாஸ்தியாகிடுச்சு, வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஐக்கிய புத்திசாலித்தனத்தில் வளரணும். சும்மா அந்த காலம்லாம் பண்ணக்கூடாது. எங்கள் தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு சார், அந்த காலத்தில்டா போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், அப்புறம் பிடிக்கலன்னு விட்டேன். ரயில்வேயில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், பிடிக்கலன்னு விட்டேன். கலெக்டர் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், பிடிக்கலன்னு விட்டேன். அப்போ அங்கெல்லாம் கிடச்சிருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், எல்லா ஆஃபீஸ்லையும் ஒரு பியூனாக தான் இருந்துக்கிறாரு. பிடிக்கலன்னு விட்டேன் சார். கஷ்டம் சார். இந்த குழந்தைங்களை வளர்க்குறதுல இன்னொரு பெரிய தப்பு, அந்த குழந்தைக்கு பழசே சொல்லிடக்கூடாது. நான் அந்த காலத்தில் செருப்பு கூட இல்லாமல் இருந்தேன். இதெல்லாமா ஒரு கேள்வி? நீ செருப்பு இல்லாமல் இருந்தேன்னா இப்போ அதுக்கு நடந்தே தான் போவோம். சரி, ஓகே. இப்போ பஸ்ஸில் ஏறலைன்னா சீட்டே கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலில். காலம் மாறுது. சும்மா அவனு சிக்கனமாகுது. ஒரு பையங்க நான் முடி வெட்டின்னு வரான். அவங்க அப்பா பார்த்துன்னா இப்படி முடி வெட்டின்னு இருக்கிற, முடி அப்படியே இருக்குது. ஏன்னா முடி அப்படியே இருந்தால் திருப்பி வெட்டணும் இல்லை, முடி அப்படியே இருக்குது. எங்கடா வெட்டினேன் அப்படின்னாரு. பையன் பேர் சொன்னான். எவ்வளோ அப்படின்னாரு. 300 ரூபான்னா. 300 ரூபாவா? இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க சார், ஒன்றும் பண்ண முடியாது. 300 ரூபாவா? நீ நேஷனல் சலூன் இருக்குது, அங்கே போய் வெட்டுறதானே இது?
அவர் முடிவெட்டுற இடம் மரப்பலகை போட்டிருக்கோம். கடை பேர் நேஷ்னல் சலூன்னு சார். அந்த போர்டு மேலேயே லாலா லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல் அவங்க ஃபோட்டோலாம் இருக்கும். ஏதோ அவங்களாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டின்னு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி 30 ரூபா தாங்க. அங்கே போய் வெட்டு. குழந்தைங்க வளருதுங்க. எந்த குடும்பத்தில் குழந்தைகளுக்கு இல்லை நோ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த குடும்பம் தான் உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்த குடும்பம். நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு, குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது. எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது. குழந்தைங்க அடம் பிடிக்கும். குடி அழுவியா அழு, எவ்வளோ வேணாலும் அடம் பிடி. நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை சார். 2 நாள் அடம் பிடிக்கும் சார். 3ஆவது நாள் இது வேலைக்கு ஆகாதுன்னு விட்டுரும். அடம் முடிச்சுட்டு வாங்கி கொடுத்தா வச்சிங்களேன், ஒன்றா டிகிரியாக இன்க்ரீஸ் பண்ணோம். ஓ இப்போ இப்படி அடம் முடிச்சா வாங்கி தருவார், அப்படி அடைச்சா எப்படி அடம்பிச்சாலும் இல்லை. நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை. ஆனால் ஒன்று சார், உங்கள் குழந்தைக்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், உங்கள் உயிரே போனாலும் வாங்கி தரேங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு உங்கள்கிட்ட உண்மையிலே மரியாதை வரும். சில பேர் அதே வாங்கி தரணும் அப்போ பாட்டுவோம். எல்லாமே அப்படி தான். குழந்தைகள் வளர வளர குடும்பம் விஸ்வம் பண்ணுறது. குடும்பம் மகிழ்ச்சியாக, குழந்தை மகிழ்ச்சி தானே சார் நம்ம மகிழ்ச்சி. சார் பையன் லவ் பண்ணுறான், என்ன இப்போ பண்ணு, கல்யாணம் பண்ணி கொடு. இந்த பையன் லவ் பண்ணிட்டு வந்தால் அவங்க அப்பாங்க சொல்கிற ஒரே வசனம், இனிமேல் நான் உனக்கு அப்பா இல்லை, நீ எனக்கு புள்ள இல்லை. பையன் சொல்கிறான், நானே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நீ முந்திக்கு நான் பண்ண. இந்த அம்மாங்க எப்போ எந்த காலத்துலேயும் உஷார் சார். இந்த லேடிஸில் அம்மாங்க எந்த காலத்துலேயும் உஷார். பையனை அந்த மாதிரி திட்ட மாட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மூஞ்சியை எப்பரா லவ் பண்ண அப்படின்வாங்க. இதையே திருப்பி திருப்பி சொல்லுவான். பையனுக்கே சந்தேகம் வந்துடும். பையன் முதல்ல நினச்சா நம்மளுக்குன்னு மாட்டினது இந்த மூஞ்சி தானே, இந்த மூஞ்சியை எப்படின்னா தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைப்பான் பையன். அந்த மாதிரி சார் இன்னும் கூட வரதட்சணை கொடுமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வீடு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் பெண்கள் முன்னிலை வகுப்பாங்க. அதில் பையன்கிட்ட சொல்கிறாங்க அம்மா, டேய் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், சாயங்காலம் சீக்கிரம் வானே. பையன் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டான், நம்மளுக்கு கூட ஒருத்தன் பொண்ணு கொடுக்குறான்னு. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, பசங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்குதுன்னு சொல்லுவான். ஏன்னா விட்டா போயிட போகுதுன்னு. போயிட்டு வந்தோடனே அம்மா சொல்ல, இந்த இடம் நம்மளுக்கு சரி வராதுன்னு. ஏன்னுவான், வரதட்சணை. எல்லாமே சரி. மருமகள் என்பவள், வேதாத்திரி சொல்கிறாரு, மருமகள் என்பவள் மாற்று வழியில் வந்த மகள் என்று நினைக்க வேண்டும். சில மாமியாருக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணோம் குடும்பத்தில். கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் நீட்டாக வெட்டக்கூடாது, குறுக்காக வெட்டணும். அந்த பாழா போன கத்திரிக்காவை எப்படி வெட்டினா தான் இல்லை, நீ என்ன பண்ண போகிற அதில். எல்லாமே அப்படி தான். மருமகன் அப்படி கிடையாது சார். மருமகனுக்கு ஒரு வீட்டில் மருமகனுக்கு இருக்கிற மரியாதை மருமகளுக்கு கிடையாது. அது பெரிய தப்பு. இப்போ மருமகனை இருந்தால் வச்சுங்களேன், அவங்க வீட்டு கல்யாணம், அவங்க சைடு கல்யாணத்துக்கு கூட மாப்பிள்ளை இட்டு போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? என்ன ஒரு சஃபாரி போட்டு தான் ரிசப்ஷன் வாங்கி கொடுத்தோம்னா சஃபாரி, அதை போட்டுன்னு வருவான். முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டு குரூப் போட்டு எடுத்துகிட்டு மாப்பிள்ளை பேர் சொல்லி அவனுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா தாங்க போய் வாங்கி வந்துடுவானுங்க. ஆனால் மருமகளை கூட்டி போக மாட்டாங்க. ஏன்? மருமக அப்படிங்க தான். போகும்போது சிவனடியார் மாதிரி சைலண்ட்டாக போகுங்க. கல்யாணம் போனோடனே தீவிர மாதிரி கும்பலாக கலந்துடும். வீட்டு ரகசியம்லாம் சொல்லிட போகுதுன்னு. மருமகளை மகள் என்று நினைக்கிற குடும்பம் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வெற்றி அடையும் குடும்பம் சார். மருமகள்ன்றது நம்ம பொண்ணு சார், அதில் என்னங்க ரகசியம்? வெறும் வீட்டுக்குள்ளே இருக்குது. சில பேர் கொஞ்சம் கேவலமாக நடந்துப்பாங்க. ஒரே வீடு, 2 பெட்ரூம் வீடு, மருமகளுக்கு தெரியாத லூசாது. ஒரு வீட்டில்ங்க மாமனார் வேலைக்கு போகல, 2 நாள் ஆச்சு போகல, டெய்லி போகிற மனுஷன் போகல. மருமகளுக்கு கொஞ்சம் டென்ஷனு, ஏன் மாமனார் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கே போகல அப்படின்னு. மாமியார்கிட்ட கேட்குது, அத்தை ஏன் மாமா ஆஃபீஸுக்கே போகல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ வேலையை பாரு கூட்டுச்சு. சாயங்காலம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை தான் அந்த பையன் வந்தான். ஏங்க 2 நாளாக மாமா ஆஃபீஸுக்கே போகல, அம்மா கேட்டால் உன் வேலையை பாருன்றாங்க, என்னங்க காரணம்? நம்மளால் உளறிட்டான். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு கை நீளன்னு உனக்கு தெரியும்ல, ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினாராம், அதனால் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, சஸ்பென்ஷனில் இருக்கார், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அந்த மாமியார்காரியை பக்கத்து வீட்டுக்காரி கேட்குறான், என்ன சாந்தா
உங்கள் வீட்டுக்காரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. மாமியாருக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். பாருங்கள், மருமகிட்ட சொல்லியிருந்தால் அது வீடோடு இருந்திருக்கும். சொல்லாததுனால கேள்விப்பட்டேன்னு ஊர் ஃபுல்லாக சொல்ல இந்த பண்ணி தான் சொல்லியிருக்கோம். போய் மருமகளை மகளாக நினைக்க வேண்டும், நினச்சாதான் உண்டு. சார், இன்றைக்கும் கூட நம்முடைய பழைய குடும்ப நிலை சிதறி போச்சுங்க. தனி குடித்தனம் வந்துச்சு எல்லா இடத்துலையும் தனி குடித்தனம் வந்துச்சு. யார் காரணம்? அம்மாங்க தான். அதுலேயும் பொண்ணுக்கு அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறாங்க சார், போலீஸ் ட்ரைனிங் மாதிரி. நீ கல்யாணம் பண்ணி போனவுடனே மாமனார் எல்லாம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி மாப்பிள்ளை மூடு பார்த்து சொல்லி நம்ம வீட்டுக்கிட்டே தனி கொடுத்தணும் வந்துடும். தனி கொடுத்தணும் அதுதான். ஒரு குடும்பத்தில் தாத்தா இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் பாட்டி இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் தாத்தா இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு நூலகம் இருக்கிறது என்று பொருள். ஒரு குடும்பத்தில் பாட்டி இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று பொருள். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது. அப்புறம் குடும்பம்னு ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டுங்க கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டான். ஃபஸ்ட் கிளாஸாக வீடு கட்டிக்கிறான். ஃபஸ்ட் கிளாஸ், வெரி மாடர்ன், எல்லாமே இன்சைடு இந்த ஏசி. அலெக்ஸா டிவி ஆன் அப்படின்ட்டான். டிவி ஆன் ஆகுது. அலெக்ஸா ஏசி ஆன்னா. நான் சொன்னேன், அலெக்ஸா இருக்கா, அம்மா எங்கன்னு. அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க. சரி, உங்கள் அண்ணன் எங்கே என்ன? அவனை பற்றி பேச்சு எடுக்காங்க. ஏன்டா? எனக்கு அண்ணனுக்கு சண்டை. உனக்கு தான் தெரியுமே, ஒரு மாதம் நானும் எங்கள் அண்ணனும் வச்சுப்போம் அம்மாவை. அவன் என்ன பண்ணிட்டான்டா, ஜனவரி முடிஞ்ச உடனே நான் கூட்டின்னு வந்தேன். அப்போ சொல்கிறான், நீனா ஜனவரியில் நான் வச்சுக்கிறேன், பிப்ரவரியில் 28 நாள் 29 நாள் நீ வச்சுக்கிற, மறுபடியும் மார்ச் 31 எங்கிட்டே விட்ற. அதனால் 30 நாள் எண்ணிக்கலாம், மாத கணக்கு வானான்னு சண்டை போடுறான்டா. அதனால் அவங்ககிட்ட இருந்து, டேய் நீ இந்த மாதிரி குடும்பத்தை வச்சுருந்தாடா அலெக்ஸா கேட்டேன். அப்போ பேசலைன்னா உங்கள் அம்மாவை யார் போய் கூட்டின்னு வருவாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பீச்சில் காந்தி சிலை பின்னால் என் காரை எடுத்து போய் நிறுத்துவேன். எங்கள் அண்ணன் காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவான். அவன் கார்லேருந்து இறங்கி அம்மா என் காரில் ஏறிக்கும். விடும்போது என் கார் தான். அம்மாவையே காந்தி சிலை பின்னால் கள்ள கடத்தல் பண்ணுறான். இது உருப்படுமா? இன்றைக்கி எல்லாமேங்க இசை போயிடுச்சு. வீடு ஃபுல்லாக 8:30 மணிக்கு. அது முதியோர்களும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த சீனியர்ஸ் நிறைய பேர். நான் அந்த ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவங்க அம்மாவை அவங்க அண்ணனும் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க அம்மாவை அண்ணன் வீட்டில் போய் பார்த்தேன். அந்த அம்மா சோகமாக இருக்குது. ஏம்மா கிரகப்பிரவேசத்துக்கு வரல? ஒன்றும் இல்லைப்பா, பேசாமல் என்ன எங்கேயாவது சீனியர் சிட்டிசன் ஹோமில் விட்டாங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன்னு. ஏம்மா என்ன? ஆமாப்பா, 9 மணிக்கு டிஃபன் தரா, 8 மணிக்கெலாம் எனக்கு பசி எடுக்குது. தப்பாக நினைக்காதீங்க, இந்த 60+ சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அவங்க வெறும் வெட்டி வேலை பார்க்கல. மருமகளும் மகனும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த பொண்ணு குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பணும், சமைக்கணும், உனக்கு எடுத்து வைக்கணும், அது வேலைக்கு போகணும், சாயங்காலம்லாம் வர முடியும், அதுக்கும் வேலை இருக்குது. ஒரு அரை ஹவரில் ஒன்றும் ஆகிடாது. நீ ஹோட்டல் கணக்கில் 7 மணிக்கு ஒரு காப்பி, 8 மணிக்கு சின்ன கப்பில் காப்பி. சரி, சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு போய் அங்கே நான் விழுந்து வந்தால் கவனிப்பாங்க. அங்கேயும் பெல் அடிச்சா தான் சோறு. யாரோ பெல் அடித்தா சோறு போடுறத விட சொந்த வீட்டில் சாப்பிட்றதுனால இல்லைப்பா வேலை வாங்குறா. என்ன வேலை வாங்குறா சொல்லுது. இவ்வளோ கீரை கொடுத்து ஆய சொல்கிறாப்பா, முதுவெல்லாம் வலிக்குது. நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஏம்மா இல்லைம்மா கீரை அண்ணா உட்கார்ந்த மாதிரியே 3 ஹவர் சீரியல் பார்க்குறாங்கண்ணா, கீரை ஆய முடியாதா உட்கார்ந்த மாதிரியே அப்படின்ட்டு அவங்க. அதுக்கு என்னம்மா சொல்லுது, பா சீரியலு சில நேரம் பட்டுன்னு கூட பார்ப்பேன், கீரை பட்டுன்னே ஆய முடிப்பாள். இன்னொன்று, ஒரு குடும்பம் நல்ல குடும்பம், வெற்றி அடைந்த குடும்பத்துக்கு என்ன தெரியுமா, சுற்றம் சூழ இருக்க வேண்டும். நிறைய பேர் அதை விட்டுடுறோம், உறவுகளை விட்டுடுறோம். எங்கள் தம்பிக்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுது, பங்காளி சண்டை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை, அது கரெக்டு. ஆனால் என்ன பிரச்சனை, நமக்கு தெரியுது, நம்ம சொந்தக்காரனுக்கு தெரிய மாட்டேது. சில பேர் அதுக்குன்னே சாவடிப்பான் சார். என் வீட்டுக்கு எங்கள் மாமா வந்தான், தூர்த்து மாமா தான். அவருக்கு இந்த ஜோசியத்துலலாம் கொஞ்சம் கெட்டின்னு சொல்லுவார், நமக்கு தெரியாது, நமக்கு அது நம்பிக்கை இல்லை. என் வீட்டுக்கு வந்து உன் ஜாதகப்பட்டிடா அப்படின்னாரு. அப்போ பயந்தேன். அவன்
ஒரு மாதத்தில் எவ்வளோ மீட்டிங் இருக்கும்? இதுக்கு ஆன்சரு நான் சொல்லணும் நியாயமாக. என் ஒய்ஃபு முந்தினா ஒரு 5 நாள் 5 மீட்டிங் இருக்கும் மாமா அப்படின்னா. அப்போ மீதி 5 நாள் என்ன பண்ணுறான் அவர்? வெட்டியாக வீட்டில் தான் இருக்கிறாரு, வெட்டியா. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் உனக்கு உன் ஜாதகப்படி தண்ணியில் ராசி என்ன, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணேன்னு. நான் சொன்னேன் பார் வைக்கவான்னு கேட்டேன். உடனே அது எங்கள் ஒய்ஃப் சார், உடனே அதுதானா, உடனே தப்பாக பேசுவீங்களா? அவர் ஐடியா சொல்கிறார்ல, ஏன் வீடு விட தண்ணி கேன் போடுறதுன்னா. சார் நினச்சி பாருங்க சார், என்ன வீடு விட தண்ணி கேனு. அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரி எவனாவது இன்விடேஷன் வச்சுட்டு அன்பளிப்பை தவிர்க்கம்னு போட்டுருவான். சில பேர் போடுவான் பார்த்தீங்களா, நல்ல நாட்டம். நம்பாதீங்க, எதையாவது குத்துருங்க, குத்துட்டு வச்சுக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா சும்மா போடுறது. என் சொந்தக்கார ஒருத்தன் போட்டாங்க மேடம், அன்பளிப்பை தவிர்க்கம்னு. நானும் என் ஒய்ஃபும் மண்டை வஞ்சிச்சு. ஏன்னா கொடுத்தே ஆகணும் கிஃப்ட்டு. எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கு, எப்படி கொடுக்காது? அப்புறம் என் ஒய்ஃப் தான் ஐடியா சொன்னான், விட்டுருங்க கல்யாணத்தில் கொடுக்குவானா, ஏன்னா போட்டிருக்கான் கல்யாணத்தில் கொடுக்குவானா. ஒரு வாரம் கழிச்சு அவங்கள சாப்பாடு கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போட்டு ஏதாவது விட்டு கொடுக்கலான்னு. நல்ல ஐடியான்னு விட்டேன் சார். கொடுக்காம வந்துட்டேன் சார். 2 நாள் அந்த சொந்தக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஒன்றும் மொய் செய்யலை போல இது அப்படின்னா. இல்லை நீங்கள் தான் அன்பளிப்பு ஆமாம், இன்விடேஷனில் 1000 போடுவேன். கல்யாணம் பண்ணுவதுக்கு வர பஸ் ரூட்டு கூட போட்டிருந்தேன். நீ என்ன பஸ்லையா வந்த, காரில் வரல? அது மாதிரி அது போடுறது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாமே அப்படி தான் சார். பங்காளி சண்டே ஓடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர். குழந்தைங்கள வந்து சொந்தக்காரர்கிட்ட அட்வைஸ் பண்ணணும். அம்மா சொல்கிறாங்க பையன்கிட்ட, டே கல்யாணத்துக்கு போகிறப்படு அத்தெல்லாம் வருவாங்கன்னு. பையனுக்கு பயங்கர மகிழ்ச்சி, அத்தை பொண்ணும் வரும் பேசுவோன்னு. அம்மா சொல்கிறாங்க அத்தைக்கிட்ட பேசக்கூடாது, ஆனால் நீ கல்யாணத்துக்கு வரணும். ஏன் என் பையனை எப்படி வளர்த்துக்கிறேன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்காக. அதெல்லாம் தப்பு. குற்றம் வேணும், நம்பிக்கை வேணும் சார். ஒன்று கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே விஷயம் கண்டிப்பாக செய்யுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அன்னியோடு மறந்துடுங்க, அதை அடுத்த நாள் கொண்டு செல்லாதீர்கள். அவ்வளோதான், அன்னியோடு முடிச்சிடுங்க. கதம் முடிஞ்சிச்சு. அந்த தூங்கி எழுந்தால் ஃப்ரெஷ் ஆகிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தாய் தெய்வமாக இருக்க வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தையின் சொல் மந்திரமாக இருக்க வேண்டும். குடிச்சிட்டு வளரக்கூடாது. ஆக தாயும் தந்தையும் நன்றாக இருந்தால் குழந்தைகள் நன்றாக வளரும். ஒன்று ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், சிக்கனம் இருக்க வேண்டும், பிள்ளைகள் வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், உறவுக்கு மரியாதை தர வேண்டும். இவை அனைத்தும் இருக்கிற குடும்பம் வெற்றி அடைந்த குடும்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி.